அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகை நிரோஷா. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதில் இண்டஸ்ட்ரியில் 30 வருஷமாக இருக்கேன். பெரிய திரையிலேருந்து சின்ன திரை, சின்ன திரையிலேருந்து பெரிய திரை, இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த திரையில் தான் நான் இன்றைக்கி விட பெரிய ஆள் ஆனேன். அதுதான் எனக்கு சோறு போட்டிருக்கு, காப்பாற்றிருக்கு. இன்றைக்கி பேர் நிலையெல்லாம் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை இது. அதுக்கு தான் நான் ரிட்டர்ன் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறைய நல்லது செய்யணும். அந்த நல்லது செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னோடய டீம் வந்து நம் மணி அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அதை ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பரத், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் பார்த்தோன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்ரீதர் போட்டிருக்கேன். ஜேஎஸ்லேருந்து விபியிலேருந்து வரிசை எல்லாம் நோன் ஒர்க்கிங் பீப்புள். எங்களோட ஒரே மோட்டிவ் நல்லது மாத்திரம் செய்யணும். அதை நோக்கி தான் நாங்கள் ஒரு 5-6 ரொம்ப அஜெண்டா பெருசாக போட்டுக்கல, ஒரு 5-6-7 அஜெண்டா போட்டோம். நான் பவருக்கு கடவுள் படத்தில் ஜெயிச்சிருவேன் நம்புகிறேன். ஜெயிச்ச உடனே ஒரு 4 அஜெண்டா ரெடியாகவே இருக்கே ஓகே பண்ணியேன். ஸோ அந்த பாசிட்டிவ் நோட்டில் தான் போயிருக்கேன். ஸோ டூ சப்போர்ட் ஃபார் மீ. ஐம் ஷுர் ஐ வில் இன் திஸ். தேங்க்யூ. என்ன மாற்றங்கள் ஏற்படும்? நிறைய மாற்றங்கள் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். நாங்கள் வந்து எஸ் ஐ வில் கோ டு த சேனல் அண்ட் ஸ்பீக் அபவுட் ஆல் லாங்குவேஜஸ் ஒர்க்கிங் ஹியர். அவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கும் வாய்ப்பு நிறையா கொடுங்கன்றதான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறனால அந்த ரிக்வெஸ்ட்டு. சங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இடம் தேவை. அந்த ஒரு இருக்குது. அண்டு நிறைய மெம்பர்ஸ் அவங்க வந்து ஓட்டிங் டைமில் தான் எல்லோரும் பேசுகிற வைக்கணும். ஆனால் என்னோடய ஜேர்னி வந்து இருக்கிற 3 வருஷம் அவங்களும் என் கூட தான் ட்ராவல் பண்ண தான் போகிறாங்க. பிகாஸ் எல்லாரோட குறைகள் என்ன தேவைகள் இப்போவே பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல்லேருந்து கல்வியிலேருந்து எல்லாமே அஜெண்டாவில் ஓகே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக் என்ன தேவை. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கி ஒரு ஜாலி ஹாலிடே. இப்போ பார்த்திங்கன்னா படிப்புக்கு காசு இல்லை, வாடகைக்கு காசு இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம சினிமாவில் இல்லாட்டி சரி வெளியே இருந்து ஏதோ ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பழைய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம நியூவாக வந்தவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அது இருக்குது. அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சி ஒரு வெப் பேஜ் பண்ணுறேன். அதில் எல்லா கேட்டகிரிஸ் ஆர்டிஸ்ட் பிரித்து போட தான் போகிறேன். ஸோ மேனேஜர்ஸ், டிரெக்டர், ப்ரொடியூசர்ஸ் அவங்க பார்த்து தேவையில்லை, சில இடம் மறந்துடுவோம். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க உடனே ப்ரௌஸ் பண்ணும்போது எல்லோரும் ரீக்ளைம் பண்ண ஆமாம் அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டில் அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சான்சஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சில முயற்சிகள் நான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் லியாக்கத் அலி கான். இந்த சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலுக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சின்னத்திரை ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் தேர்தல் நடக்குது. போன முறை நான் தான் நடத்தி வச்சேன். இப்போ 1650 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, வாக்களிக்க உரிமையுள்ள உறுப்பினர்கள். 4 அணியாக போட்டி போடுறாங்க. ஒரு அணிக்கு 23 பொறுப்பு, ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், 4 இணைச் செயலாளர், 2 துணைத் தலைவர், 14 செயற்குழு உறுப்பினர்களுக்காக சுயேட்சையும் சேர்த்து மொத்தமாக 94 கேண்டிடேட்ஸ் களத்தில் இருக்காங்க. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குச்சு. மாலை 5 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கும். 6 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். எத்தனை பதவிகளுக்கு இன்றைக்கி எண்ணிக்கை முடியுமோ அந்த அளவு பதவிகளுக்கு அறிவிப்போம். மீதமுள்ள பதவிகளுக்கு நாளை காலை மறுபடியும் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டு போலாயிருக்கு. பட் இப்போ கொஞ்ச நேரமாக வந்து போலிங்கோட எண்ணிக்கை வேகமும் அதிகமாக இருக்குது. இப்போ தான் நிறையா வர ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கத்துக்கு இந்த மாதிரி தேர்தல் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்கும்போது அந்த சங்கத்துக்கு புது திட்டங்கள் போட முடியும், ஒரு நிதி நிர்வாகத்தை பெருக்க முடியும், உறுப்பினர்களுக்கு நிறைய நல்லது பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த தடவை 4 அணியுமே வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை விட சங்கத்தை வந்து பலப்படுத்துறதுக்கும் உறுப்பினர்கள் நல்லது பண்ணுறதுக்கும் புது பில்டிங் இது வரைக்கும் அங்கே இல்லை. இந்த தடவை நாங்கள் புது பில்டிங் கட்டுவோங்கிற அளவுக்கு எல்லா அணியும் சொல்கிறாங்க. 4 அணியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம். எண்ணிக்கை வந்து எத்தனை மணி நேரத்தில் முடியும் பொதுவாக? இல்லை, 6 மணிக்கு கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் கிட்டத்தட்ட இந்த 3 பொறுப்புக்கு தான் இன்றைக்கி அநேகமாக எண்ண முடியும்னு நினைக்கிறேன். டைம் போகிறது. ஏன்னா 94 வேட்பாளர் போட்டிடுறாங்க. 2 அணி இருந்தால் கூட ஈஸியாக இருக்குது. 4 அணிங்கும் போது கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை அதிக சுலபாக இருக்கும். எப்படி இருந்தாலும் மீத துணைத் தலைவர், இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்லாம் நாளைக்கு இருக்கும். நேரம் இருந்தால் கூட 1-2 பதவி கூட சேர்த்து இன்றைக்கி என்றதுக்கு வாய்ப்பு. கேமரா மூலம் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வாக்கு எண்ணிக்கை? கேமரா மூலம் எல்லாம் கண்டிப்பாக. இப்போ பதிவே வந்து உங்கள் கண்ணு முன்னால் பாருங்கள், ஒரு ஃபுல் கேமரா வச்சுருக்கேன், ஃபுல் வியூக்கு. அங்கே வாக்கு சீட்டு வாங்குகிற இடத்துல ஒரு கேமரா வச்சுருக்கேன். அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு கேமரா இருக்கும், டிவி இருக்கும். அதன் மூலமாக அந்த கேமராவில் வாக்கு சீட்டு தெரியும்.
அது டிவியில் தெரியும். வெளிப்படைத்தன்மையோடு தான் நடத்துகிறேன் நான். ஏற்கனவே 2 முறை முதல் முறை சிறப்பாக நடத்தினால தான் 2வது முறையும் நீங்கள் தான் நடத்தி கொடுக்குன்னு கேட்டாங்க, நடத்தினேன். இப்போவும் நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு விரும்பி கேட்டாங்க. எல்லாருமே நீங்கள் தான் பண்ணணுன்னாங்க. அவங்களுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு தேர்தல் அதிகாரியாக இதை பணியாற்றிக்கிட்டு இருக்கேன்.